திருவண்ணாமலையில் நேற்று இரவு பெய்த மழை காரணமாக தேரடி வீதியில் தாழ்வான பகுதியில் உள்ள கடைகளில் மழைநீருடன் கழிவுநீரும் சேர்ந்து புகுந்த நிலையில் ஊழியர்கள் அதனை அகற்றக்கூடிய பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். இதுகுறித்த களத்தகவல்களோடு இணைகிறார் செய்தியாளர் சசிகுமார். சசிகுமார், கூடுதல் விவரங்கள். வணக்கம். திருவண்ணாமலையில் கடந்த 2 நாட்களாகவே நள்ளிரவு 12 மணிக்கு மேல் பலத்த இடி மின்னலுடன் கூடிய கனமழையானது பெய்து வருகிறது. இந்த நிலையில் திருவண்ணாமலை தேரடி வீதி மற்றும் கள்ளக்கடை மோனை சந்திப்பு இந்த பகுதியில் இருக்கக்கூடிய கடைகளை மூடிவிட்டு நகைக்கடை உரிமையாளர்கள் வீட்டுக்கு சென்ற நிலையில் நேற்று இரவு பெய்த கனமழையின் காரணமாக மழை நீரானது தாழ்வாக உள்ள அந்த பகுதியில் உள்ள கடைகளுக்குள் புகுந்திருக்கிறது. மேலும் பார்த்தோம் என்றால் கழிவு நீர் சேரும் சகதியுமாக கடைக்குள் சென்று கடை முழுவதுமாகவே இந்த கழிவு நீரானது பரவி இருக்கக்கூடிய அந்த காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. மேலும் பார்த்தோம் என்றால் திருவண்ணாமலையில் அருணாச்சலேஸ்வரர் திருக்கோயிலை ஒட்டிய 4 மாட வீதி என்று சொல்லக்கூடிய அந்த பகுதியில் உயர்தர காங்கிரீட் சாலை, சிமெண்ட் சாலை அமைக்கும் பணிகளானது தற்போது நடைபெற்று வருகிறது. அவர்கள் கடை உரிமையாளர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால், இந்த காங்கிரீட் சாலையானது ஏற்கனவே இருந்த சாலையை விட சுமார் 1.5 அடி உயரமாக போடப்பட்டிருப்பதாகவும், இதனால் மழை நீர் முழுமையாக வடிகால் செய்வதற்கு முடியாமல் கடைக்குள் இந்த நீரானது புகுந்திருக்கிறது. வரக்கூடிய காலம் மழைக்காலம் என்பதால் மாவட்ட நிர்வாகமும் தமிழக அரசும் உடனடியாக இதில் தலையிட்டு இனி வரும் காலங்களில் கடைக்குள் மழைநீர் புகாத அளவிற்கு நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும். நேற்று இரவு பெய்த சுமார் 2 மணி நேரம் பெய்த மழையிலேயே பார்த்தோம் என்றால் கடைக்குள் தண்ணீர் புகுந்து கடைக்குள் இருந்த அந்த பிளேவுட் என்று சொல்லக்கூடிய அந்த பொருட்கள் மற்றும் கம்ப்யூட்டர் பொருட்களும் நீரில் சேதமடைந்திருப்பதாகவும் தெரிவிக்கின்றனர். நகை கடைகளுக்குள் நாங்கள் காலையில் கடையை திறக்கும் போது வியாபாரம் செய்வதை விட்டு தூய்மை பணிகளை மேற்கொண்டால் எங்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கும் என்ற வகையில் அவர்கள் கருத்து தெரிவித்திருக்கின்றனர். மேலும் மழைநீர் வடிகால் பகுதிகளை முழுமையாக பார்வையிட்டு அந்த பணிகளை மேற்கொள்ள வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் முன்வைத்துள்ளனர். மேலும் கிரிவல பாதையில் சண்முகா தொழிற்சாலை அரசு மேல்நிலைப் பள்ளியிலும் கழிவு நீரானது பள்ளிக்குள் இருக்கக்கூடிய வகுப்பறைகள் மற்றும் அலுவலகங்களுக்குள் தண்ணீர் சென்றிருக்கக்கூடிய அந்த காட்சிகளையும் நம்மால் பார்க்க முடிகிறது. விவரங்களுக்கு நன்றி சசிகுமார்.